நம்ம மிஷின் லேர்னிங் மற்றும் டேட்டா சயின்ஸ் பயணத்தோட 3வது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்க பதிவுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆனா ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கான்செப்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் டெசிஷன் ட்ரீஸ். டேட்டா சயின்ஸ் உலகத்துக்குள்ள நுழையிற ஆரம்ப நிலையாளர்களுக்கு இது ஒரு சூப்பரான அடித்தளமா இருக்கும். சரி, வாங்க நேரா உள்ள போலாம். தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில எந்திரிச்சதும் இன்னைக்கு என்ன பண்ணலான்னு நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? உட்காந்து படிக்கலாமா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாமான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன போராட்டமே நடக்கும் இல்லையா? நாம டெய்லி எடுக்கிற இந்த சாதாரண முடிவுகளோட லாஜிக் தான் இன்னைக்கு நாம பார்க்க போற தொழில்நுட்பத்தோட அடிப்படையே. சரி, முதல்ல மெஷின் லேர்னிங்னா என்னன்னு ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துருவோம். மெஷின் லேர்னிங், அதாவது இயந்திர கற்றல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, மனுஷங்களான நாம எப்படி பல தகவல்களை வச்சு யோசிச்சு முடிவுகளை எடுக்கிறோமோ, அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் சுயமா முடிவெடுக்க கத்துக் கொடுக்கறது தான் மெஷின் லேர்னிங். ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இந்த ஒப்பீட்டை கவனிங்க. ஒரு பக்கம் ஒரு மாணவனோட மூளையில ஓடுற சிந்தனை ஓட்டம், அதாவது மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஃப்ளோ சார்ட். இன்னொரு பக்கம் ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இது ரெண்டுமே ஒண்ணுதான். மனித மூளை எப்படி அடுத்தடுத்து பல கேள்விகளை கேட்டு ஒரு முடிவுக்கு வருதோ, எக்ஸாக்டா அதே மாதிரிதான் கம்ப்யூட்டரோட அல்காரிதமும் வேலை செய்யுது. இப்போ நம்மளோட முக்கியமான டாபிக்கான டிசிஷன் ட்ரீனா என்னன்னு பார்க்கலாம். மெஷின் லேர்னிங் படிக்க ஆரம்பிக்கிற எல்லாருக்கும் இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர். இதோட பேரு சொல்ற மாதிரியே இது ஒரு மரம் மாதிரி கிளை விட்டு போய் முடிவுகளை எடுக்கிற ஒரு அருமையான முறை. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த அல்காரிதம் ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி செயல்படும். ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க தொடர்ந்த ஆம் அல்லது இல்லை அப்படிங்கிற கேள்விகளை கேட்டுக்கிட்டே போய் கடைசியில சரியான விடைய கண்டுபிடிக்கிற ஒரு ஃப்ளோ சார்ட் அமைப்பு தான் இது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். தியரியா ஓகே, ஆனா இது உண்மையில எப்படிதான் வேலை செய்யுது அப்படின்னு. புரியுது. இப்போ இதோட உள்ளே ஆழமா போய் அதோட இயக்கவியலை நாம ரொம்ப துல்லியமா பார்க்க போறோம். கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த அல்காரிதம் முடிவுகளை எடுக்கும் முறைக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒவ்வொரு டெசிஷன் ட்ரீயும் 3 முக்கிய பகுதிகளை கொண்டது. எவ்வளவு சிக்கலான டேட்டாவா இருந்தாலும் சரி, இந்த 3 படிகளை தாண்டி தான் அது விடைய கண்டுபிடிக்கும். வாங்க, இது எப்படி உருவாகுதுன்னு பாப்போம். மேலேந்து கீழே இந்த படிகளை பாருங்க. முதல் படி ரூட் நோட், அதாவது ரூட் நோட். இதுதான் ஆரம்ப கேள்வி, ஒரு மரத்தோட ஆணிவேர் மாதிரி. 2வது டிசிஷன் நோட். இங்கதான் டேட்டாவோட தன்மைக்கேற்ப கேள்விகள் கிளைகளா பிரியுது. கடைசியா லீஃப் நோட். இதுதான் நம்மளோட இறுதி பதில். ஒரு மரத்தோட வேர், கிளை, இலைகள் மாதிரியே இந்த அல்காரிதம் டேட்டாவை வடிகட்டி பிரிச்சு எடுத்துக்கிட்டே போகும். சரி, இதையே நம்ம அன்றாட வாழ்வுல நடக்கிற ஒரு உதாரணத்தை வச்சு பார்ப்போம். வெறும் டெக்னிக்கல் வார்த்தைகளா பார்த்தா கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். அதனால இந்த அட்டவணைய கொஞ்சம் கவனிங்க. இது எல்லாத்தையும் ரொம்ப சூப்பரா விளக்குது. இது ஒரு மாணவனோட வீக்கெண்ட் பிளான பத்தின ஒரு சின்ன டேட்டா செட். இதுல 3 விஷயங்கள் இருக்கு. வானிலை எப்படி இருக்கு, நாளைக்கு எக்ஸாம் இருக்கா, அப்புறம் அதை பொறுத்து அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ண போறாரு. வெயில் அடிச்சு எக்ஸாமும் இல்லனா கிரிக்கெட் விளையாட போயிடுவாரு. ஒருவேளை எக்ஸாம் இருந்தா மழை பெய்தாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி உட்காந்து படிப்பாரு. இத வச்சு நம்மளோட டிசிஷன் ட்ரீ எப்படி இயங்குதுன்னு பாப்போமா? அல்காரிதம் உடனே வேலைய ஆரம்பிக்குது. முதல் படி ரூட் நோடு. உங்க கண் முன்னாடி அனிமேஷன்ல வர்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. வெளிய வெயில் அடிக்குதா அப்படின்னு அல்காரிதம் டேட்டாவை பார்த்து முதல் கேள்விய கேக்குது. அட்டவணையில இருக்கிற வானிலை தரவு வச்சு ஆரம்பமாகிற இந்த இடம்தான் நம்ம மரத்தோட வேர். முதல் கேள்விக்கான பதில் கிடைச்ச உடனே அல்கோரிதம் ரொம்ப வேகமா அடுத்த கிளைக்கு நகருது. இதுலாம் படி 2, டிசிஷன் நோடு. வானிலை வெயிலாதான் இருக்கு. சரி, உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேக்குது. இந்த லாஜிக் எப்படி இரண்டா பிரியுதுன்னு பாத்தீங்களா? ஒரு மனுஷன் எப்படி தொடர்ந்து சிந்திப்பானோ அதே வேகத்துல கம்ப்யூட்டரும் சிந்திக்குது. இப்போ நாம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஆமா, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை வச்சு மிஷின் ரொம்ப சரியா டேட்டாவை வகைப்படுத்திருச்சு. படி 3, லீஃப் நோடு. இறுதி முடிவென்ன? உட்காந்து படி. அவ்வளவுதாங்க. அல்காரிதம் வெற்றிகரமா ஒரு மனுஷ மாதிரியே சிந்திச்சு பல டேட்டாவை அலசி ஆராய்ந்து சரியான முடிவை எடுத்துருச்சு. இவ்ளோ சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அல்காரிதம்த ஆரம்ப நிலையாளர்களும் சரி, பைதான் கோடர்களும் சரி ஏன் இவ்ளோ விரும்புறாங்க தெரியுமா? முதல்ல இது புரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப ஈஸி. மற்ற அல்காரிதம்ஸ் மாதிரி இதுக்கு உட்காந்து மணிக்கணக்கா டேட்டாவை தயார் பண்ண வேண்டியதில்ல. எல்லாத்துக்கும் மேல இதோட லாஜிக்க ஒரு மரத்தோட வரைபடமா நம்மால கண்ணால பார்த்து புரிஞ்சுக்க முடியும். தட்ஸ் த பெஸ்ட் பார்ட். இதுதான் இதோட மிகப்பெரிய பலமே. சரி, அடுத்த படிக்கு தயாரா?
ஏஐ அல்காரிதம்ஸ்னாலே பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு தோணலாம், ஆனா உண்மையில அவை எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன தர்க்க ரீதியான படிகள் தான். இந்த விளக்கப்பதிவு மூலியமா உங்களுக்கு டிசிஷன் ட்ரீஸ் பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்விய விட்டு செல்றேன். இயந்திரங்கள் இப்படித்தான் தொடர்ச்சியா கேள்விகளை கேட்டு முடிவெடுக்க கத்துக்குதுன்னா, நீங்க டெய்லி எடுக்கிற முடிவுகள்ல உங்களுக்கு தெரியாமலே எத்தனை மறைக்கப்பட்ட அல்காரிதம்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட உங்களோட டேட்டா சயின்ஸ் மற்றும் மிஷின் லேர்னிங் பயணத்தை ரொம்ப ஆர்வத்தோட தொடருங்க. ஆல் தி பெஸ்ட்.